Good day children. Today we are going to see fraction. Last class I take you HCF and then LCM. Today we are going to see about fraction. What is mean by fraction? For example, we take an apple. இப்போ வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்பிளை கட் பண்ணனா ஒன்று 4ஆ கட் பண்ணலாம் இல்லை 2ஆ கட் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃப்ராக்ஷனுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். ஸோ அதை வந்து மொத்தமாக எத்தனை பார்ட் இருக்கும்? 4 பார்ட் இருக்கும். அந்த 4 பார்ட்டில் வந்து உன் தம்பிக்கோ ஒரு தங்கச்சிக்கோ வந்து ஒரு பார்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கணும். அதில் 4ல் ஒரு பங்கு வந்து உன் தம்பிக்கு போயிடுச்சு இல்லை உன் தங்கச்சிக்கு போயிடுச்சு, அது ஒரு fraction. That is a fraction, that is 1/4. So fraction definition is a fraction tells us how many parts of a whole. ஒரு மொத்தமான பார்ட்ல வந்து எத்தனை பிரிவுகளா நாம பிரிக்கலாம், அதுக்கு பேரு தான் fraction. அதுதான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்க. 1/2, 3/4, 2/5. So for example நான் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிள்ல வந்து எத்தனை டிவைட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா 2ஆ டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் ஹோல் பார்ட். ஒரு சர்க்கிளை வந்து 2ஆ டிவைட் பண்ணலாம். அதில் எத்தனை பார்ட்டை நான் எடுத்திருக்கேன்? ஒரு பார்ட்டை மட்டும் தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் என்ன ஃப்ராக்ஷன் எழுதுறோம்னா 1/2. Have you all clear? So next பாருங்க, next வந்து சர்க்கிளை நான் எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்கேன்? 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். அதுல எத்தனை பார்ட்டை வந்து நான் ஷேட் பண்ணிருக்கேன்? 1, 2, 3. அப்ப அது 3 தான் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 3 பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு divided by whole part, that is a 3/4. So இந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு கூட நீங்களே by ஓனா நீங்களே fractions மேக் பண்ணலாம். So next is the types of fraction. What are the types of fraction? Now proper fraction, improper fraction, mixed fraction. So in the proper fraction தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி first you got to know what is numerator and what is denominator. So இந்த நம்பர் மேலே எழுதிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் numerator. Divide by கீழே எழுதிருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு பேரு தான் என்னன்னா denominator. So proper fraction எப்படி இருக்குன்னா numerator is less than denominator. denominator விட numerator வந்து சின்னதா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபிராக்ஷனுக்கு பேர் என்னன்னா proper fraction. That is the meaning of proper fraction. Next one is improper fraction. The numerator is greater than the denominator. அதாவது denominator விட numerator வந்து பெருசா இருந்துச்சுன்னா அந்த ஃபிராக்ஷனுக்கு பேர் என்னன்னா that is the improper fraction. Next one is a mixed fraction. That is the whole number behind with the fraction number. ஒரு whole numberம் ஒரு fraction numberம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா mixed fraction அப்படின்ட்டு சொல்லுவோம். So I think you are clear what is proper fraction, improper fraction and mixed fraction. Once again I'll say what is proper fraction. If the numerator is less than denominator, that is call it as a proper fraction. Improper fraction, the numerator is greater than the denominator, that is a improper fraction. Mixed fraction is a whole number, behind it has a one fraction number, that is call it as a mixed fraction. Next we go to like fraction and then unlike fraction. Like fraction, unlike fraction எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரெண்டு fraction numbers டிவைட் பண்றதுக்கு இந்த ஆட் பண்றதுக்கு like fractionsம் unlike fractionsம் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இருந்துச்சுன்னா that fraction is call it as a like fraction. See this problem, 2/4 plus 3/4. So see in this problem the denominator are same. First fractionலயும் 4 தான் இருக்குது, second fractionலயும் 4 தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பரையுமே என்ன பண்ணிக்கலாம்? numerator ரெண்டையும் நம்ம சேமா ஆட் பண்ணிக்கலாம். That is 2 plus 3 is 5. The denominator is the same denominator, you have to write it as 4. So this fraction is call it as a like fraction. So in எந்த fractionயுமே like fraction வந்து நம்ம ஈஸியா ஆட் பண்ணிடலாம். ஆனா unlike fraction நம்மளால ஆட் பண்ண முடியாது. சோ இதுல செகண்ட் ப்ராப்ளம் எழுதிருக்கேன் பாருங்க, 7/10 plus 14/15. சோ இந்த ஃபிராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கு? 10 இருக்கு. செகண்ட் நம்பர்ல என்ன இருக்குது? 15 இருக்கு. சோ இது வந்து லைக் ஃபிராக்ஷன்ஸா? நோ, இட் இஸ் a unlike fraction. சோ unlike fractionா இருக்கும்போது என்ன பண்ணனும்னா you have to find out a LCM for denominator. சோ denominatorக்கு LCM எடுத்தோம்னா it will become a like fraction. சோ LCM எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருந்தேன். சோ first we take a LCM for this unlike fraction. So take and write that problem, 7/10 plus 14/15. So you are going to take the LCM for the denominator. So the denominator is
LCM of 10, comma 15. So 10, 15. So 10 and 15 is divisible in which numbers? I said that you have to use only the prime number. 10 divisible by 2, 15 divisible by 3, but 10 and 15 divisible by 5. So we can use 5 table. So in 5 table how many times 10 will come? Yes, 2 times. And then 15 how many times? 3 times. So next 2 and 3, 2 divisible by 2, 3 divisible by 3. Among this 2 and 3, 2 is the least number. So first we can use 2 table. So 1, 2 is 2. In 2 table 3 won't come. So write the 3 as it is. Next put 3. 1. So we can got the least number 1. Now take and write all these factors. That is 5 into 2 into 3. Now multiply these 3 numbers. 5 2s are 10. 10 3s are 30. So the LCM of 10 and 15 is 13. So you take and write LCM of 10 and 15 is 30. So the LCM வந்து நம்ம மெயினா எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணினோம்னா இந்த டினாமினேட்டர் வந்து சேமா கிடைக்கணும்ன்றதுக்காக தான். So first you write the denominator whole as a 30. So இங்க first denominator நமக்கு என்ன இருக்கு? Write the 7 multiplies. In that 7 what is the denominator? Denominator is 10. In the 10 la vanda how many times 30 will come you have to write. How many times 30 will come? Yes, 3 times 30 will come. So you have to multiply 7 by 3. Next plus. What is the second fraction? 14. So you have to write the 14 as a numerator. Multiplies. Then come to denominator. In 15 how many times 30 will come? Yes, 2 times. So you have to put 2 here. So now multiply this 7 and 3. 7 3s are 21. Plus 14 into 2 28. Divided by 30. So now add this 21 and 28. 49. So divided by 30. So we got the answer. So the answer for 7 by 10 plus 14 by 15 is 49 divided by 30. So we can change this into mixed fraction also. So I think have you are clear in this how to add the unlike fraction. Next I do the problem in 3 model, that is 3 unlike fractions. Okay va? We can. Okay, next V3 see fraction numbers. 3 fraction numbers. Last problem I have done you 2 unlike fraction. Now I have taken 3 unlike fractions. 2 by 5 plus 7 by 10 plus 3 by 4. First step is what you have to do to make this unlike fraction into like fraction. We have to do the LCM. So what are the denominators to find out LCM? That is 5, 10, 4. So find out LCM 5, 10, 4. So 5, 10, 4. So 10 and 4 divisible by 2. 5 and 10 divisible by 5. So we can take a 2 table as well as 5 table. So first we can use a 2 table. So 5 is not divisible by 2. So you write the 5 as it is. 10, 5 times it will come. And then 4, 2 times it will come. Next we can use the 5, 5, 2 is here. We can take the least number 2. So take the 2 table and then divide. 2, 5, 5 and then 1. So among these 3 numbers we can got one least number for 2. Remaining 2 numbers are balanced. So 5 divisible by 5 only. That is 1, 1, 1. So we can got the least number. Now take and write this factors. That is 2 into 5. Now multiply and write 2 2s are 4, 4 5s are 20. So the LCM of 5, 10, 4 is 20. So now we are going to find out the common numbers for the all the things. So write the denominator as 20. So what is the first fraction? First fraction numerator is 2. See the denominator in 5 how many times 20 will come? Yes, 4 times it will come. So multiply by 4. Next to numerator is 7. Multiplies. In 10 table how many times 20 will come? Yes, 2 times it will come. So multiply by 2. Plus, what is the next one? 3. In 4 table how many times 20 will come? Yes, 5 times. Put as 5. Now multiply all the numbers. What are that in the numerator? That is 2 4s are 8. Plus 7 2s are 14. Plus
3 5s are 15 divided by 20. So what is the answer? 8 plus 14 is 22. 22 plus 15 is 37 divided by 20. You can change this number into mixed fraction also. So how will you change into mixed fraction? 37, 20. So you have to divide 37 by 20. So 120 is 20, 2 20s are 40. So we can't use 40, so we can write only one time. That is 120. So subtract this 7, 1. So the denominator as it is you have to write in the denominator. And then quotient you have to write it at the side, and then remainder you have to write it in the numerator. So the answer for this unlike fraction is 117 by 20. So I think you are clear in the addition of unlike fractions. Next I teach how to subtract the unlike fractions. The same wise. See here 5 by 9 minus 1 by 3. So what is the first step? You have to find out the LCM. What is the LCM of 3 and 9? So in this you can easily find out the LCM. So 9, 3. So it must be mostly the LCM is 9 only. So find out and see 9, 3. So you can use 3 table. 3 3s are 9. 1 3 is 3. So again use 3 table. 1 3 is 3. 1. So now take and write 3 into 3. So answer is 9. So use it in the fraction. Write the denominator as 9. What is the first fraction numerator? Write 5. How many times 9 will come? If the fraction is LCM is same, means you have to put as 1 in the numerator. Because in 9 1 times only 9 come. Minus 1 into. So what is in 3 table? How many times 9 will come? 3 times. That is 3. Now write 5 1 is 5. Minus 1 3 is 3 divided by 9. What is 5 minus 3? That is 2 by 9. So answer is 2 by 9. Have you clear how to do the subtract the unlike fractions? So you can't change into mixed fraction because it is in the proper fraction. Okay, wow. So next you see the next problem. 3 by 8 minus 1 by 6. Find the LCM of first 8 and 6. So 8 and 6 are, you clearly know that you divisible by 2. 4, 3. Next you can use 2 table. 2 2s are 4, you can write 3 as it is. Next 2. 1 2 is 2, write 3 as it is. So at last write 3. 1 3 is 3, 1. That's all. Now take and write the factors. That is 2 into 2 into 2 into 3. 2 2s are 4. 4 2s are 8. 8 3s are 24. So now the denominator is 24. Take the first fraction 3 by 8. Write the numerator as it is. See the denominator. In the 8 table how many times 24 will come? Yes, 3 times. Minus 1 into. In 6 table how many times 24 will come? Yes, 4 times. Now multiply and write. 3 3s are 9. 9. 1 multiply 4. 4 divided by 24. So 9 minus 4 is, that is 5 by 24. So that's all. Have you all clear? So like this only you have to subtract and add the unlike fractions. By you itself create more problems and do by yourself as a homework. Thank you students.